அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரை கவிழ்த்து சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளான காட்சியை பார்த்து வருகிறோம். கார் மீது சரக்கு வாகனம் மோதி கவிழ்ந்ததில் குழந்தைகள் உள்ளிட்டோர் உயிர் தப்பியிருக்கிறார்கள். கார் கவிழ்ந்ததும் அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று உள்ளே இருந்தவர்களை காப்பாற்றியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காரை மோதி கண்டெய்னர் ஈச்சர் வாகனம் கவிழ்த்திருக்கிறது. திண்டுக்கலை சேர்ந்த சரவணன் என்பவர் தனது குடும்பத்துடன் காரில் பயணம் செய்த பொழுது தாராபுரம் புறவழிச்சாலை மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை தனியார் கல்லூரி முன்பு சிட்டு காரில் திண்டுக்கல் மாவட்டம் விராலிக்கோட்டை வட்டம் சரவணப்பட்டியில் இருந்து பிரதீப் மற்றும் இவரது மனைவி பெரிய நாயகி இவர்களது சிறுவர்கள் சித்ரா மற்றும் செய்யதலி 4 பேரும் பழனி வழியாக தாராபுரம் புறவழிச்சாலையில் ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது தனியார் கலைக்கல்லூரி முன்பு கார் சென்று கொண்டிருந்த போது தரைப்பாலம் உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் மேல் செல்லும் போது விவசாயி பிரதீப் பிரேக் அடித்து மெதுவாக காரை ஏற்றினார். அதே நேரத்தில் அதிபயங்கர வேகத்தில் காரின் பின்புறத்தில் வந்த கண்டெய்னர் ஈச்சர் வாகனம் காரின் மீது மோதியது. கார் நிலை தடுமாறி இடதுபுற ரோட்டில் இருந்து வலதுபுற ரோட்டிற்கு சென்று தலையிலாக கவிழ்ந்து விழுந்தது. இதில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் 4 பேரும் காருக்குள் மாட்டிக்கொண்டனர். அப்போது அவர்கள் அலறல் சத்தம் கேட்டு சாலையில் சென்றவர்கள் காரின் கண்ணாடிகளை உடைத்து 4 பேரையும் மீட்டெடுத்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயியின் மனைவிக்கு கையில் சிறிய காயம் ஏற்பட்டுள்ளதால் அதற்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது குறித்து தாராபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில், கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அதே பகுதியில் 3 கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு அதில் ஒரு கார் தீப்பற்றி எரிந்தது. இந்த இடத்தில் தரைப்பாலம் உயர்த்தி கட்டியுள்ளதால் தூரத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கு தரைப்பாலம் இருப்பது தெரிவதில்லை. இதனால் பக்கத்தில் வந்தவுடன் சடன் பிரேக் அடிக்க நேரிடுகிறது. இதனால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்து ஏற்படுகிறது. எனவே RCCL மற்றும் புறவழிச்சாலை நிர்வாகத்தினர் அந்த இடத்தினை மார்க் செய்து சமமான சாலையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.